ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வயநாட்டில் செகண்ட் டே தான். அன்றைக்கி கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சைடு வியூலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போய்க்கிருந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கந்தன்பாரா வாட்டர் ஃபால்ஸ் தான் போகலான்னு சொல்லி போய்க்கிருந்தோம். அப்படியே போகிற வழியில் இந்த தேயிலை தொட்டெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம காரில் போகும்போதே நம்ம மேகத்துக்குள்ளே நம்ம போகிறோமா இல்லை மேகமே இறங்கி நம்மளை பார்க்க வந்துச்சா அப்படின்னு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரே க்ளவுடாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. இந்த வரையும் எவ்வளோ ஹில் ஸ்டேஷன்லாம் போயிருக்கோம், ஆனால் இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோக்கு சூப்பராக இருந்துச்சு. எதிர்த்தாப்புல வர வண்டி கூட தெரியாது பிள்ளைக்கு, அந்தளவுக்கு சூப்பராக க்ளவுடாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோட்டி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சைடு வியூலாம் ரசிச்சுக்கிட்டே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கந்தன்பாரா வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்தோம். பார்த்தா அங்கேயும் ஃபுல்லாக க்ளவுடாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழையும் வந்துருச்சு. மழை வந்தோட்டியே பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுடெலாம் அப்படியே இருந்த இடமே தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. மழை வந்தோட்டியே நாங்கள் குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த ஃபால்ஸுக்கு போனால் கொஞ்சம் ரிஸ்க் ஆயிருன்னு சொல்லிட்டு நாங்கள் போகலை. அப்படியே வெளியவே நின்று தான் பார்த்துக்கிருந்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பாதையிலேயே இன்னும் அந்த எண்டு வரையே போகணும்னு சொன்னாங்க. மழை பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மழையாக வந்துருச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போகவே இல்லை. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்லா பெரிய மழையாக தான் வந்துச்சு. அங்கேயே பார்த்தீங்கன்னா ரெயின் கோட்லாம் ரெண்ட்டுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, வேணும்னு நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் குட்டீஸ்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஃபால்ஸுக்கு போகலை, வெளியவே நின்றுட்டு வந்துட்டோம். ஆக்ராவில் இருக்க தாஜ்மஹால் தான் நம்மளால போக முடியல. சரி தாஜ்மஹால் ஹோட்டலுக்காச்சும் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு நுழைஞ்சிட்டோம். அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம். இதை கண்டிப்பாக பிரியாணி சொல்ல முடியாது, நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும்போது அது நெய் சாதம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது ஒரு தனி டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. அப்படியே செமி கிரேவி மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டோம், நல்லாவே இருந்துச்சு. லஞ்ச்லாம் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்த பிளேஸ் தான் பன்சூரா சாகர் டேம். இந்த டேமில் பார்த்தீங்கன்னா ஃபார் அடல்ட்டுக்கு 40 ரூபீஸும் சில்ட்ரன்ஸுக்கு 20 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நம்ம நடந்து கூட அந்த டேமுக்கு போகலாம். ஆனால் நம்ம நடந்து போனோம்னா இந்த ரோட்டில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மாதிரி நல்ல பெரிய ஸ்டெப்ஸாக இருக்கும், அதுலேயும் நடந்து தான் அந்த டேமுக்கு போகணும். அந்த இது மாதிரி நடக்க முடியாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க குட்டீஸ்லாம் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி வேன்லேயே போயிடலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேனில் தான் போயிருந்தோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வேனுக்கு டிக்கெட் வாங்கிக்கணும். நம்ம ரிட்டர்ன் வர்றதுக்கான டிக்கெட்டும் நம்ம அங்கேயே எடுத்துக்கலாம். இது மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த வேனில் ஏறிட்டோம்னா நம்மளை கொண்டு போய் அந்த டேம்லேயே இறக்கி விட்றாங்க. இந்த வேனில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு, த்ரில்லாக. நம்ம ரிட்டர்ன் டிக்கெட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கனால இந்த வேனில் கொண்டு போய் நம்மளை அந்த டேமில் இறக்கி விட்றாங்க. அங்கே எல்லா இடத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமாட்டிக்கு நம்ம இந்த வேனில் கொண்டு இறக்குன இடத்துக்கே நம்ம பார்த்தோம்னா அங்கே ஏதாச்சும் ஒரு வேன் நிற்கும். இந்த வேனே போயிட்டு விட்டுட்டு ரிட்டர்ன் வந்தாலும் வரும், இல்லை வேறு வேன் கூட வரும். அந்த நம்ம ரிட்டர்ன் டிக்கெட் வச்சுருந்தோம்னாலே போதும், அங்கே இருக்க வேனில் எந்த வேனில் வேணால் ஏறினோம்னா நம்ம கொண்டு அங்கே கீழே இறக்கி விட்ருவாங்க நம்ம ஏற்றின இடத்துலையே. இந்த பன்சூரா சாகர் டேம் பற்றி சொல்லணும்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் எர்த் டேம்னு சொல்கிறாங்க. இந்த டேம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரை ஓப்பனில் இருக்குது. இந்த டேமை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக விசிட் பண்ணி தாராளமாக பார்க்கலாம். ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் சூப்பரான பிளேஸ்ன்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு க்ரீனிஸாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டி நம்ம சொன்ன மாதிரியே நம்ம இறக்கி விட்டாங்கள்ல அந்த இடத்துல போய் நின்றுட்டு அங்கே வேன் இருந்துச்சு, அதில் ஏறி நம்ம ரிட்டர்ன் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஹாரர் ஹவுஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் போகும்போதே இந்த ஹவுஸ் இருந்துச்சு, நம்ம வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளெல்லாம் போகலை, வெளியேருந்தே பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம கொடைக்கானலில் இருக்க மாதிரியே நிறைய கடைகள் இங்கே மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம் வந்ததுலேயே. அந்தளவுக்கு எல்லாமே திங்ஸ்லாம் இங்கே தான் வச்சுருந்தாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய கேப்லாம் வச்சுருந்தாங்க, அழகழகாக இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் போட்டு பார்த்துக்கிருந்தேன். மங்கி குள்ளா மாதிரியே இருந்துச்சா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரில, ஆனால் அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு பார்த்துக்கிருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஊற வச்ச மாங்காய், அப்புறமாட்டிக்கு பைனாப்பிள், இது மாதிரிலாம் நிறைய இது வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது மாதிரி பைனாப்பிள் இந்த மாங்காய்லாம் ஊற வச்சுருப்பாங்க தெரியுமா, அதை சாப்பிடணுன்னு. ஆனால் நம்ம ஊரில் நான் இன்ன வரையும் சாப்பிட்டதே இல்லை. அங்கே இருந்துச்சு, உடனே பார்த்தோட்டே சாப்பிட்டுட்டேன். சூப்பராக இருந்துச்சு. வயநாட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஒன் டே போகிறதே தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் ஒரு டீ கடை இருந்துச்சு ரோட்டு மேலேயே. அங்கே பார்த்தீங்கன்னா சூடாக போண்டாலாம் போட்டு வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே நிப்பாட்டி டீ குடிச்சுக்கிட்டு அப்படியே போண்டாவும் சாப்பிட்டு கதை பேசி நின்றுட்டு இருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பராக இருந்துச்சு.
சரி இவ்வளவு காடா இருக்கு, யானை எல்லாம் இருக்காது அங்கிட்டு? கண்டிப்பா இருக்குமே. இருக்குமா? வரும், எப்பயாவது ஒண்ணு ரெண்டு தப்பி வந்துரும். ஆறுக்குள்ள போகும்போது தான் அந்த எல்லா டெவில் மூவி எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதுவும் சரியான த்ரில்லாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு போய்க்கிருந்தோம், இப்போதைக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்படியே நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டு போட்டு ஜெகஜோதியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த ரிசார்ட்டு. அப்படியே நம்ம ரூமுக்கு வந்தோட்டியே பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த ஹோட்டலுக்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும்தான் சூப்பராக இருந்துச்சு நம்ம ஊர் மாதிரி. அதனால அந்த ஹோட்டலுக்கு போயிட்டோம் நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக எல்லாருமே வயநாடு போனீங்கன்னா இந்த கடலைக்கறி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, கடலைக்கறி, அப்புறமாடி எக் ரைஸ் இது மாதிரிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கு இருந்தோம். நல்லாவே இருந்துச்சு, நம்ம ஊர் மாதிரியே நல்லா இருந்துச்சு அந்த ஹோட்டலில் மட்டும்தான். மற்ற ஹோட்டலில் விட நம்ம ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஹோட்டல் இது தான். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மற்ற ஹோட்டலோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஹோட்டல் வந்து நம்ம ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. அங்கே இப்போ நம்ம பார்த்துக்கிருக்கிறத நம்ம தங்கியிருக்க வில்லா, இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் வச்சுருக்காங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.